அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. நம்ம கடந்து போகலாம் நேரலை தொடங்கியிருக்கு. சகோ வாங்க. ஹாய் சகோ லைக் நம்பர் 2ன்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க லைவ் வந்தது. மதியம் வேலையா இருந்திருக்கீங்க போல இருக்கு சகோ. லைவ் வரல நீங்க அதுக்கப்புறம். சாப்பிட்டீங்களா சகோ? அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க சகோ. மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய அன்புக்கு. 8 மணி கிட்ட இருக்குமா உங்களுக்கு? 8, 8:15 இருக்கும். மதியம் சாப்பிட்டீங்களா சகோ? இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? வேலையெல்லாம் அருமையா போச்சா? சகோ வந்துட்டேன், சகோ வந்துட்டேன். சகோ சொல்லுங்க சகோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. மதியம் வந்துட்டு கிளம்பிட்டீங்க. வேலைகள் நெறைய இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப வேலை முடிஞ்சுதா? மதியம் சாப்பிட்டீங்களா சகோ அப்படின்னு கேட்டேன். கேக்குதுங்களா சகோ நான் பேசுறது? சகோ என்னோட வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு சொல்லுங்க. கேக்குது. ஓகே. ஆ ஆமாம் சகோ. தலைக்கு மேல வேலை இருந்ததா, தலைக்கு கீழே இருந்த மொபைலை பார்க்கவே நேரம் இல்லை. செம காமெடி சகோ. சிரிச்சுட்டேன். வந்த உடனே கவுண்டர் குடுக்குறீங்க. ஆமாங்க சகோ. தலைக்கு மேல வேலை இருந்ததா, தலைக்கு கீழே இருந்த மொபைலை பார்க்க நேரம் இல்லை சகோ. அதெல்லாம் ஓகே சகோ. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க மதியம்? சகோ மதியம் சாப்பாடு சாப்பிட்டு விட்டேன். ஒரு கம்பெனியில் இலவசமாக பிரியாணி கிடைத்தது சகோ. இன்னைக்கு ஒரு புடி. அப்ப என்ன? புடி புடிச்சாச்சு சகோ. ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிட்டேன்னு சொல்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சகோ. வாய்ஸ் நல்லாவே கேட்டது. நீங்க பேசுங்க சகோ. ஓகே, ஓகே. ஏன்னா ஃபேன் ஓடுறதுனால சவுண்ட் ஓவரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டேன்னு சொல்றதே கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வாய்ஸ் நல்லாவே கேட்குது சகோ. நீங்க பேசுங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. மகிழ்ச்சி சகோ. இப்ப நைட்டுக்கு என்ன டின்னர் ஐடியா வச்சிருக்கீங்க? ஏதாவது ரெசிபி வேணும்னா கேளுங்க சகோ. நான் சொல்லித் தரேன். நம்ம சேனல்ல நெறைய ரெசிபி வீடியோ இருக்கே. பஞ்சமே இல்லாம இருக்கு சகோ. சமைக்கிறத பத்தி யோசிச்சிருக்கீங்களா சகோ நீங்க? ஏன்னா நம்ம வந்தது இன்னைக்கு 9:45க்கு. யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் போச்சுன்னு தெரியல. ஆக மொத்தத்துல திட்டிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா நெனச்ச நேரத்துல லைவ் வருது, நெனச்ச நேரத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நோட்டிஃபிகேஷன் போயி நீங்க வந்திருக்கீங்க. மத்தவங்க யாரும் வரலையா அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம்.